வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். வெறும் எண் கணிதத்தையும் மட்டும் பார்ப்பீர்களா, ஜாதகத்தை பார்ப்பீர்களா? எல்லாம் பார்ப்போம். ஒருத்தர் பார்க்கும் போகும்போதே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க, பேரை கொடுங்க, ராசியை கொடுங்க, நட்சத்திரத்தை கொடுங்க. அதெல்லாம் கேட்க தான் செய்கிறது எல்லாத்துக்கும். அதெல்லாம் பார்ப்பேன். அது எஸ்பெஷலி திருமணத்துக்கு போகும்போது ரொம்ப டீப்பாக வேறு பார்ப்பேன். ஆமாம், இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிற தகவல் நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு, உங்கள் வீட்டு பெண் பிள்ளை, உங்கள் வீட்டு ஆண் பிள்ளை, உங்கள் வீட்டு பெண் பிள்ளைக்கு திருமணம் பண்ண போகிறீர்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு ஆண் மகனை தேடப் போகிறீர்கள், மாப்பிள்ளை தேட போகிறீங்க. மாப்பிள்ளை விட்டு ஜாதகம், உங்கள் வீட்டு பொன் பிள்ளை ஜாதகம் நல்லா எல்லா விதத்திலும் பொருந்து போயிருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பொருந்து போகுது. எண் கணிதப்படியும் பொருந்து போகுது. திருமணம் பண்ணலாமா, பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரீங்க. ஆனால் அந்த சேட்டன் பீரியடு, அந்த 7.5 சனி நடக்கிறது இப்போ இருக்கா? உங்கள் 2 பேர் குழந்தைங்களுக்கும் இல்லை. ஆனால் உங்கள் பெண் பிள்ளை வீட்டுக்கு ஆண் மகனுக்கு அவங்க பெற்றோருக்கு நடக்குதா இல்லையா? ஏன்னா பையனுக்கு இல்லை, அவங்க வீட்டு சைடில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு யாருக்கும் நடக்குது. அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைக்கு அங்கே மாப்பிள்ளை பையனை திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமணம் கண்டிப்பாக பிரேக் இதாகவும் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். இப்போ நடக்கும் நிறைய பிள்ளைங்களுக்கு பிரச்சனைக்குரியது அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் நடந்திருக்கிறது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட அந்த பீரியடில் கூட, ஏன்னா அந்த காலத்தில் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். அந்த சேட்டன் பீரியட் பண்ணாதீங்க. ஆனால் ஜாதகத்தில் சில பேர் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் அது பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அது எப்படி பிரச்சனை இல்லைன்னு? அது வர்றதே பிரச்சனை கொடுக்குறதுக்கு தான். சனி போல் கொடுப்பதில்லை, அவர் போல் கெடுப்பதில்லைன்னு சொல்லிக்கலாம். அது எப்போ கொடுப்பாரு, எப்போ இது பண்ணுவாருங்கிறது ஒன்று இருக்குல்ல. 3 போர்ஷன் இருக்குது. சிரம், இடுப்பு, கால், 3 2.5 3 2.5 7.5 எல்லாத்தையும் பார்த்துட்டு பண்ணி வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டு தான் போகிறாரு. அது உலகம் அறிஞ்ச விஷயம். சொல்ல வந்த தகவல் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ பொண்ணு பார்க்கும்போது அவங்க பெற்றோர்களுக்கு அந்த காலம் நடந்துட்டு இருந்தால் கூட அந்த வீட்டில் பொண்ணையும் எடுக்கக்கூடாது, பையனையும் எடுக்கக்கூடாது. அந்த பாதிப்பு திருமணமான பிள்ளைங்களுக்கும் இருக்கும். என்னங்க புதுசாக இருக்குது, புது தகவலாக இருக்குது? புது தகவலாக இல்லை, பழசு தான். உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதனால் பொருத்தத்துக்கு ஒரு பையன், உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரியவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ராசி நட்சத்திரம் கேட்டுட்டு அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதை சொல்ல மாட்டாங்க யாரும். ஏங்க நான் என் பையனை தான் பார்க்குறேன், எங்களுக்கு எதுக்குங்கம்பாங்க. கொஞ்சம் கோச்சிக்காமல் கொடுங்க, வருத்தப்படாதீங்க. வேணால் எங்களுக்கு கூட தரேன், நீங்கள் போய்க்க என் பொண்ணுது கூட நீங்கள் பார்க்குற இடத்துல அதையும் சேர்த்து பாருங்கன்னு. ஆமாம், ஏன்னா நிறைய வீட்டில் பெண் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி பாதிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்துட்டாக்கா அந்த ஆண் பிள்ளையினுடைய பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கும், இல்லை ஆண் பையனை கூட இருந்திருக்கும். இருக்கிற நேரத்தில் பண்ணி விட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃபே டிஸ்டர்ப் ஆகி போயிடுது, பிரேக் ஆகிடுது. காரணம் இதுதான். நடந்தவங்களாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதாக இருக்கும். இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, இனி அது நடத்த வேண்டாம், அது செய்ய வேண்டாம். நடந்ததாக இருக்கட்டும். நடந்து முடிஞ்சவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. நடக்க போகிறவங்க கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் இருக்காது, இல்லாமல் அது நடக்காது. அதனால் ஜாதகத்தையும் கணிங்கள், பாருங்கள். மொத்தத்தில் அல்டிமேட்டாக நம்மக்கிட்ட வரும்போது ஜாதகம் என்பது கணிப்பு, நமது ஃபார்மட் நியூமராலஜி என்பது கணக்கு. கணிப்பு கூட சில நேரத்தில் மாறலாம், கணக்கு ஒரு காலம் மாறாது. ஒரு கணக்கை நீங்கள் இந்தியாவிலேருந்து போட்டாலும் அதான் விட, அமெரிக்காவில் போய் நின்று போட்டாலும் அதான் ரிசல்ட்டு. கணிப்பு கூட சில நேரத்தில் வேரி ஆகலாம், வித்தியாசப்பட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி கொடுத்த தகவலும் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சி, புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.